Okay, so once again, thank you all for joining and நீங்கள் எல்லாருமே உங்களோட வீடியோஸ் டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். So that we can all be more interactive and let us all start today with prayer. எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா, நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உமது நாமத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கோம் அப்பா. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கப்பா. உங்களுக்காக ஒரு காரியத்தை எடுத்து நாங்கள் செய்யும்போது கர்த்தாவே, அதை சின்சியர் ஹார்ட்ஸோடு நாங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. இப்போது நாங்கள் உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்க வந்திருக்கோம். இந்த டைமில் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் வேறு எந்த தாட்ஸ்க்கும் எங்கள் மைண்ட் போகாமல் கர்த்தாவே, உண்மை மாத்திரமே எங்கள் மைண்ட் நோக்கி பார்க்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா, உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கோம் அப்பா. தேவையில்லாத எல்லா தடைகளும் நீங்கள் நீக்கி போடுங்க சுவாமி. இந்த வேலையில் நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் என்ன தேவைகளோடு வந்திருக்காங்கன்னு நீர் மாத்திரமே அறிவீரப்பா. நீங்கள் அந்த தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க போகிறீங்க. அவங்க என்ன கேள்விகளோடு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு மாத்திரமே தெரியும்ப்பா. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசுங்க ஏசப்பா. அப்பா பிதாவே, அவங்களுக்கு தேவையான அந்த ஆத்தும போஜனத்தை கர்த்தாவே நீங்கள் தந்து அவங்க ஆத்துமாவை நீங்கள் ஃபில் பண்ணுங்க ஏசப்பா. அப்பா பிதாவே, உங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுக்குறோம். நாங்கள் தேவையில்லாத எந்த விஷயத்தை பற்றியும் ஏசப்பா நாங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களை மாத்திரமே நாங்கள் நாடி தேடி உங்களோடு கர்த்தாவே அப்பா, ம், இஸ்- அஸ்- இசைந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உமது பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே, இந்த இடமாசையை எங்கள் உள்ளம் நிரம்ப கர்த்தாவே நீங்கள் இறங்கி வாங்க சுவாமி. அப்பா பிதாவே, நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி, ஆனால் எங்களுக்காக நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து உமது வாழ்க்கையை நீங்கள் தந்தீங்கப்பா. உமது ரத்தத்தை நீங்கள் இந்த சிலுவையில் சிந்துறீங்கப்பா பாவிகளாக எங்களுக்கு. அப்பா பிதாவே, இன்னைக்கு கூட ஏசப்பா உங்கள் சத்தத்தை கேட்கறதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் கூடி வந்திருக்கோம். எங்கள் இருதயங்கள்கிட்ட நீங்கள் பேசுங்கப்பா. உங்கள் சத்தத்தை கேட்டுக்கொள்கிறதுக்கும் புரிந்து கொள்கிறதுக்கும் அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் கண்களையும் எங்கள் இருதயங்களையும் திறந்தரலுங்க ஏசப்பா. நீங்கள் எங்களை ப்ளெஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. ஒரு வேளை இக்னரண்ட்டாக ஏதாச்சும் செயல்பட்டிருந்தா, ஒரு வேளை எங்களுக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி அந்த ஒரு இதில் செயல்பட்டிருந்தா, அதெல்லாத்தையும் தயவாக இங்கே மன்னிச்சு தாங்கப்பா. அப்பா, உங்கள் முன்னாடி கர்த்தாவே நாங்கள் எதுவுமே இல்லையேசப்பா. நீங்கள் தான் எல்லாமுமாக இருக்கிறீங்கப்பா. உமது நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிருங்கப்பா. எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா பிதாவே, உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும். எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் எங்ககிட்ட பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக சுவாமி. எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. நீர் பெரிய சுமலம் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேங்க்யூ ஃபாதர் காட். அப்பா, இந்த இடத்துல கர்த்தாவே உமது பரிசுத்த ஆவியை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் இறங்கி வாங்க கர்த்தாவே அப்பா. அந்த ஜெபத்தின் தாகத்தை, அந்த ஆத்ம தாகத்தை உமது அபிஷேகத்தினால எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. எங்களுக்கு கர்த்தாவே அப்பா, அந்த ஆத்ம தாகத்தை தாங்க உமது பரிசுத்தாவின் வரங்கள்னாலையும் கனிகள்னாலையும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உமக்கென்று சாட்சிகளாக ஏசப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் எழும்பி பிரகாசிச்சு உமது நாமத்தை கர்த்தாவே நாங்கள் வல்லமையாக மகிமைப்படுத்துறதுக்கு நீங்கள் கிருபை செய்ய போகிறீங்க ஏசப்பா. எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோமப்பா. எங்கள் கூடவே நீங்கள் இருந்து இந்த wherever we are அப்பா, இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க வீடுகளில் இருக்கலாம், இல்லாட்டி they might be traveling, they might be in their work place or anywhere, Father God. We believe that you are there and your presence is there, and let your Holy Spirit fill each and every one of us, Father God. In Jesus' mighty name and most powerful name we pray. Amen. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த பாடல் சேற்றிலிருந்து தூக்கினார், அந்த பாடல் எல்லாம் சேர்ந்து பாடலாம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார்.
சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார், பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானார். ஓ, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, இயேசு எந்தன் கண்மலையானார். Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Pick me up from the miry clay, put me on the rock to stay. Oh, my life was in a mess, I thought there was no way out. Then I called on Jesus' name, He gave me a brand new start. He is my rock, He is my rock. Jesus is the rock on whom I stand. Oh, He is my rock, He is my rock. Jesus is the rock on whom I stand. Yes, Father God, அப்பா நீங்க தான் ஏசப்பா எங்களோட கண்மலையான தேவனாக இருக்கிறீங்க அப்பா. அப்பா பிதாவே, நீர் கர்த்தாவே, நாங்கள் எந்த விதமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த விதமான ஒரு பிட்டில் இருந்தாலும், எந்த விதமான ஒரு கஷ்டமான ஒரு நெருக்குகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், எங்களை அதுலேருந்து விடுவித்து நீங்கள் ஒரு ஃபேர்ம் ராக் மேலே எங்களை நிற்க வைக்கிறதுக்கு நீங்கள் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா, நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளோட பிரச்சனைகளா இருக்கட்டும், குழப்பங்களா இருக்கட்டும், வியாதிகளா இருக்கட்டும், பாவங்களா இருக்கட்டும், or even a good thing, a happy thing, whatever it is, let us all give it to Jesus and let us all focus just on Jesus right now. Now we are going to spend time with our Creator, with our Savior who created us. நம்ம மைண்டில் இருக்க உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் அவர்கிட்ட நம்ம இப்போ கொடுத்துட்டு இப்போ நம்ம அவரை ஆராதிக்க போகிறோம். ஏன்னா நம்ம மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறார், அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். He is with us. So now let us all give it all to Jesus. அப்பா, we surrender everything to you, Lord Jesus. Whatever it is, we are surrendering everything to you, Lord Jesus. We believe in you. We believe in your might, Father God. அப்பா, no matter what, you are there to help your children. இந்த உலகத்தில் இருக்க யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட, எங்களோட ஓன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட, எங்களை புரிந்து கொள்ளலைன்னா கூட, இல்லாட்டி எங்களோட க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா கூட, எங்களுக்காக உதவி செய்ய நீங்கள் இருக்கீங்கப்பா. உங்ககிட்ட நாங்கள் கேட்டுட்டா போதும் ஏசப்பா. என்ன பாவமாக இருந்தாலும் சரி, என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன தேவையாக இருந்தாலும் சரி, அண்ட் என்ன ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கத்தாவே, அப்பா எங்களை ஆசீர்வதிக்கவும், எங்களை உமது நாமத்தின் மகிமைக்காக மேன்மைப்படுத்தவும் நீர் வல்லவராக இருக்கிறீங்க சுவாமி. ஒரு ஒரு ஃபேமான ராக் மேலே எங்களை நீங்கள் நிற்க வைப்பீங்க ராஜா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஏன்னா நீர் வல்லமையுள்ள தேவன், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. அப்பா எல்லாமே உம்மால் கூடும் ஏசப்பா. அப்பா உங்களுக்கு முடியாதுன்றது ஒன்றுமே கிடையாதப்பா. அப்பா, யூ டூ எக்ஸீடிங்லி அண்ட் abundantly more than what we ask for, Lord Jesus. நாங்கள் அறியாததும் எங்களோட சிந்தைகளுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. எங்கள் கூடவே நீங்கள் இருங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா.
இப்போ நாங்கள் இருக்கிற எல்லாரும் எங்களோட கவலைகளை உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களோட தேவைகளை உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களோட வரிஸ் உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களோட பயங்களை உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களோட ஒரு ஒரு ஏசப்பா பிரச்சனைகளை உங்ககிட்ட கொடுக்குறோம். ஏசப்பா தேவையில்லாத கர்த்தாவே சிந்தைகளை உங்ககிட்ட கொடுக்குறோம். அப்பா அந்த ரெப்படேட்டிவ் சின்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறோம். அந்த இன்ட்ரூசிவ் தாட்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறோம். ஏசப்பா அப்பா அந்த தேவையில்லாத கர்த்தாவே அப்பா ஹேர்டில்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறோம் கர்த்தாவே. தேவையில்லாத தடைகள் உங்ககிட்ட கொடுக்குறோம் சுவாமி. அப்பா பிதாவே, வாட் எவர் ஹிண்ட்ரன்ஸ் இட் மைட் பி வி ஆர் கிவிங் இட் டு யூ லார்ட் ஜீசஸ். அப்பா எங்களையே நாங்கள் உங்ககிட்ட கொடுக்குறோம் சுவாமி. எங்களை நீங்கள் சீர்படுத்துங்க கர்த்தாவே. எங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துங்கப்பா. அப்பா பிதாவே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் கிட்ட கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆராய்ந்து கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்க. அதுலேருந்து மனம் திரும்ப எங்களுக்கு சொல்லுங்கள். அந்த டெம்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி. உங்களுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு எங்களை உங்ககிட்ட கொடுக்குறோம் சுவாமி. பிகாஸ் வென் வி சரண்டர் டு யூ, வி நோ தட் யூ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். வி நீட் நாட் வரி அபவுட் எனி திங். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம் இப்போ. ஏசப்பா, நாங்கள் உங்களை நம்புகிறோம். இதுக்கு மேலே நாங்கள் கவலைப்பட போகிறதில்ல. நாங்கள் பயப்பட போகிறதில்ல. நாங்கள் தேவையில்லாமல் வரி பண்ண போகிறதில்ல. எங்கள் பிரச்சனைகளை நினைத்து நாங்கள் வந்துட்டு சோர்ந்து போக போகிறதில்ல. ஏன்னா எங்களோட ஏசப்பா எங்களுக்கு இருக்கிறீங்க. எங்களோட துன்பங்களை நினைத்து, இல்லாட்டி எங்களோட மனதின் காயங்களை நினைத்து, இல்லாட்டி எங்களோட ஒரு ஒரு ஷார்ட் கமிங்ஸை நினைத்து, இல்லாட்டி எங்களோட குறைவுகளை நினைத்து ஏசப்பா, எங்களோட பலவீனங்களை நினைத்து, எங்களோட எங்களோட ஹெல்த்தை நினச்சி எதை குறித்தும் ஏசப்பா நாங்கள் நாங்கள் பயப்பட போகிறதில்ல. நாங்கள் வரி பண்ணிக்க போகிறதில்ல. ஏன்னா ஏசப்பா நாங்கள் எல்லாரும் உங்களை நம்புகிறோம். நீங்கள் எங்களை படைத்த தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதனால நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்கன்னு நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஏசப்பா. இந்த வேலையில் நாங்கள் இங்கே இருக்க எல்லாரும் எங்களை பாதர் பண்ணுற எல்லா திங்ஸையும் ஏசப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம். அப்பா பிதாவே, நீங்கள் எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா இந்த நேரத்துல இருந்து எங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வாதமாக மாற்ற போகிறீங்க. ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்னால நிரப்ப போகிறீங்க சுவாமி. when we are filled with spiritual blessings, when we seek your kingdom first, we know that everything else will be automatically added unto us. ஃபாதர் காட், உங்ககிட்ட ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இன்னைக்குலேருந்து வளர போகிறோம். அப்பா பிதாவே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. ஏற்ற காலத்தில் எல்லா நன்மையான ஈவுகளையும் உண்டாக்குற தேவனாக இருக்கிறீங்க ஏசப்பா. நீங்கள் கர்த்தாவே எல்லாத்தையும் கரெக்டான நேரத்தில் கூடி வர பண்ண போகிறீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா பிதாவே, உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும். நீங்கள் எங்களுக்காக என்ன பர்பஸ் வச்சுருக்கீங்களோ அதை எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தாங்கப்பா. அதன்படி நாங்கள் ஒவ்வொருத்தரும் நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் கிருபை செய்யுங்க. நம்ம இப்போ எல்லாரும் இப்போ ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? நம்ம மைண்டில் இருக்க எல்லாத்தையும் நீக்கி போட்டுட்டு let us acknowledge the presence of God with us. Wherever you are, acknowledge the presence of God and let us praise His name with this song. அவர் அக்னாலேஜ் பண்ணி, அவர் ப்ரெசன்ஸ் அக்னாலேஜ் பண்ணி டைரெக்டாக அவரை நினச்சி மட்டும் பாடுங்க. வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. அண்ட் வென் யூ டூ திஸ், யூ வில் ஹியர் காட் ஸ்பீக் டு யூ. யூ வில் ஹியர் காட் give the answers that you're looking for. You will hear God tell you solutions to your problem. You will hear God tell you why something is happening. You will hear God strengthen you. You will hear God bless you. You will hear God give His plans for your life. So let us all sing this song together. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள்
மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் வீட்டினில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். தேங்க்யூ ஃபாதர் காட். தேங்க்யூ ஸோ மச் லார்ட் ஜீசஸ். அப்பா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. இன்னைக்குலேருந்து கர்த்தாவே வி ஆர் கோயிங் டு பி அ நியூ பீயிங் லார்ட் ஜீசஸ். எங்களுக்கு இருக்க கன்ஃபியூஷன்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போட்டுட்டீங்கப்பா. இப்போ நீங்கள் எங்கள் எல்லாருக்கும் தேவையான பதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும் அப்பா. நீங்கள் கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க சுவாமி. அப்பா மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எங்கள் கிட்ட பேசுங்க ஏசப்பா, நாங்கள் கேட்குறோம் கர்த்தாவே. உமது வசனம் கர்த்தாவே ஜீவனுள்ள வார்த்தை கர்த்தாவே. உமது வார்த்தையின் மூலியமாக எங்ககிட்ட நீங்கள் பேசுங்கப்பா. உமது வார்த்தை எங்களோட காயங்களை ஆற்றுகிறதுமாக எங்களோட ஆத்துமாவை ஹீல் பண்ணிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது சுவாமி அப்பா. உமது வார்த்தைக்கு கர்த்தாவே ஒரு முடிவே இல்லை கர்த்தாவே அப்பா. உமது வல்லமையுள்ள வார்த்தையினால எங்களை நீங்கள் இப்போ நிரப்புங்க ராஜா. Blessed are those who hunger and thirst for righteousness, for they will be filled அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. We hunger, Lord Jesus, and we thirst for your righteousness, Lord Jesus. And fill us right now with your Holy Spirit, Appa. You speak to us through your word and you bless us. In Jesus' most mighty name we pray. Amen. Okay. Yeah, so thank you so much once again everyone for joining. நீங்கள் எல்லாருமே உங்களோட வீடியோஸ் வந்துட்டு டர்ன் ஆன் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் we can all be even more interactive. ஸோ இன்னைக்கு வந்துட்டு we are going to see about something very common to us, but we don't realize that it is so dangerous. ஸோ எத்தனை பேர் வந்துட்டு கோவப்படுவீங்க? யூ கேன் ரேஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அந்த ஜூமில் அந்த ஆப்ஷன் இருக்குது டு ரேஸ் த ஹேண்ட்ஸ். ஒரு நீங்கள் சேட் பாக்ஸில் கூட போடலாம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஆஃப் அஸ் ரைட், நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும் தானே? நிறைய தேவையில்லாத விஷயத்துக்கு கோவம் வரும், சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வரும். நிறைய பேருக்கு வந்துட்டு நமக்கு ஏன் அப்படி கோவம் வருதுன்னே தெரியாது, அதுக்கெலாம் கோவம் வரும். கரெக்டாக? சும்மா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் கோவம் வரும். ஏன் நம்ம அம்மா அப்பாவே நம்மக்கிட்ட ஏதாச்சும் சொன்னால் கூட நமக்கு கோவம் வரும். ஆனால் எதுக்கு அந்த கோவம் எதுவுமே தெரியாது. தேவையில்லாமல் கோவம் எவ்வளோ பாதிப்பை உண்டாக்குது தெரியுமா? ஸோ நவ் டுடே we are going to talk about anger, how deadly it is actually, and how Bible describes anger. You might think that anger is a very common thing, it is a very common emotion அப்படின்னு சொல்லிட்டு, just like happiness, ஆங்கரும் வந்துட்டு ஒரு காமன் எமோஷன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம். The thing is, most of us don't realize that it is a sin. Anger is a sin. ஸோ எல்லாருமே அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Anger is not an emotion. Anger is a sin. Anger is not just an emotion. Anger is a sin. Okay? So anger is something so dangerous. Like ரொம்ப 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 dangerous. And we do not realize it at all. So the first thing is the impact and dangers of anger பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோவம் ஒருத்தங்க வீட்டில், ஒருத்தங்க ஃபேமிலிஸில், இல்லாட்டி அவங்க ஒர்க் பிளேஸில், இல்லாட்டி ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ, இட் கிரியேட்ஸ் ஸோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். நம்ம கோவத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னு நிறையா வாட்டி நமக்கே தெரியாது. மெனி பீப்புள் we don't realize what we speak in anger, and those words might hurt the people who hear them very very badly. அண்ட் நீங்கள் வந்துட்டு கோவத்தில் ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் மறந்துடலாம். உங்களுக்கு வந்துட்டு ஞாபகமே இருக்காது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே. லிட்ரலாக அந்த மாதிரி இருக்கலாம். பட்
அந்த அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த பர்சன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப காயப்படுத்தும் அவங்கள ரொம்ப பாடாப்படுத்தும். அண்ட் ஈவன் இட் சம்டைம்ஸ் டிஸ்டார்ட்ஸ் தியர் ஹோல் ஐடென்டிட்டி. அந்த மாதிரி கூட ஆகுறதுக்கு, ஒருத்தங்க லைஃபே மொத்தமாக மாற்றுறதுக்கு அவங்க கோவம் வந்துட்டு காரணமாக இருக்கலாம். ஸோ we need to be very careful when we get angry. We need to be very mindful. ஸோ இப்போ ஸோ வாட் டு வி டூ டு கண்ட்ரோல் our anger அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட், what do we do to control our anger-க்கு முன்னாடி let us see what the Bible says about what anger is. Okay, so let's go to Matthew chapter 5 verses 21 to 26. ஸோ உங்கள் பைபிள்ஸ் டர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் அ கொஸ்டின் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ வாட் டு யூ திங்க் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் கமாண்ட்மெண்ட்? அதாவது இதுதான் பாவத்திலே பெரிய பாவம். இப்போ 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு நிறையா பாவங்களே இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு 10 இருக்குது, கரெக்டாக? ஸோ அதில் வந்துட்டு எது இருக்கிறதுலே இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிறீங்க? நீங்கள் அன்மியூட் பண்ணி கூட சொல்லலாம், ஒரு சாட் பாக்ஸில் போடலாம். ஐ நீட் அன் ஆன்சர் ஃப்ரம் சம் ஒன். எதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? பர்சனலி வாட் டு யூ திங்க் இஸ் த பிக்கெஸ்ட் சின்? ஓகே, இதுதான், இந்த ஒரு பாவம் தான் இருக்கிறதுலே ஒஸ்டான பாவம் அப்படின்னு எதை நீங்கள் நினைக்கிறீங்க? எனிஒன்? எனிபடி? உங்கள் சாட் பாக்ஸில் கூட நீங்கள் போடலாம். Until and unless somebody tells me an answer, I'm not going to continue. You have to be interactive. யாரும் யோசிக்காதீங்க இந்த மாதிரி என்ன நினைப்பாங்க அப்படின்லாம். இதில் தப்பு கரெக்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. we are all here to learn the word of God. So be brave and somebody has to unmute and tell the answer, or at least chat box ஏதாச்சும் போடுங்க. What sin do you think is the worst of all, or is the dangerous of all? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். இல்லை, 10 கமாண்ட்மெண்ட்ஸில் வந்துட்டு எது வந்துட்டு இருக்கிறதுலே உங்களுக்கு டேஞ்சரஸாக தெரியுது அப்படி கேட்குறேன். இப்போது டு நாட் கமிட் அடல்ட்ரி, டு நாட் ஸ்டீல், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குல்ல. அந்த மாதிரி இதில் எது உங்களுக்கு இருக்கிறதுலே இதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம், இதுதான் ரொம்ப டேஞ்சரஸான பாவம் அப்படின்னு யோசிக்கிறீங்க? கொலை செய்யாதிருப்பாயாக. சூப்பர். ஓகே, ஜெஹிலன் அவங்களும் அன்மியூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கீழ்ப்படியாமைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, சூப்பர். ஸோ ஸ்டீவ் பிரதர் வந்துட்டு கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்காங்க. ஜெஹிலன் வந்துட்டு கீழ்ப்படியாமை வந்துட்டு இருக்கிறதுலே வேர்ஸ்டான பாவம்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது இந்த உலகத்தில் ஒன் சின் ஹேஸ் த, எப்படி சொல்கிறது, இதுக்கு பனிஷ்மெண்ட் இல்லாமல் கிடையவே கிடையாதுன்னு ஒன்று இருக்குது. லைக் லா படி கண்டிப்பாக திஸ் இஸ் பனிஷபிள்ன்றது வந்துட்டு இஸ் மர்டர், ரைட்? ஸோ யாரை வந்துட்டு இப்போ யாரையாச்சும் கொலை பண்ணுறாங்கன்னா தட் இஸ் டெஃபினெட்லி பனிஷபிள். எந்த கிரவுண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு அவங்களுக்கு அங்கே வந்துட்டு ஒரு கன்செஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி பனிஷபிள் பை லா. அதே மாதிரி மர்டர் இஸ் நத்திங் பட் கில்லிங் சம் ஒன். அதாவது ஒருத்தங்களை வந்துட்டு கடவுள் அவங்களுக்காக கொடுத்த வாழ்க்கையை நீங்கள் எடுத்துடுறீங்க, அதுதான் வந்துட்டு மர்டர், ரைட்? ஸோ யூ மைட் ஆஸ்க் மீ, நாங்கள் யாரைப்பா கொலை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் யாரையுமே கொலை பண்ணலையே அப்படின்னு கேட்கலாம். பட் த பைபிள் சேஸ் தட் யோர் ஆங்கர் இஸ் ஈக்குவலன்ட் டு கில்லிங் சம் ஒன் அப்படின்னு. இது நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லுது. ஸோ மேத்யூ சாப்டர் 5 verse 21லேருந்து நம்ம வாசிச்சோன்னா, you have heard that it was said to the people long ago, you shall not murder, and anyone who murders will be subject to judgment. But I tell you that anyone who is angry with a brother or sister will be subject to judgment. Again, anyone who says to a brother or sister, Raka, is answerable to the court.
And anyone who says, you fool, will be in danger of the fire of hell. ஸோ பைபிள் என்ன சொல்லுது? ஆங்கர் எவ்வளோ பெரிய பாவம், எந்த அளவுக்கு ஏசப்பா வந்துட்டு ஆங்கரை வந்துட்டு கம்பேர் பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஆங்கர் இஸ் கம்பேர்ட் டு மர்டர். ஸோ அண்ட் the most important thing is the consequences of anger is your actions and your words. And your words, there's a proverb which says that words cut deeper than a knifeல. ஸோ நீங்கள் கோவத்தில் விடுற ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு மறந்தாலும் சரி, அந்த கேட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க மனசில் அப்படியே இருக்கும். அண்ட் அது அவங்கள எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுனா, நீங்கள் அவங்கள மர்டர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஹர்ட்டாக இருக்குதாம். And you might forget it, but they will keep remembering it. That becomes a wound in their heart, and it is so hard to overcome that, to overcome, to get healed from that wound. இதில் வந்துட்டு இப்போ we can take it as two perspectives. One, a person who gets angry, or a person who is affected by somebody else's anger. ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ for the people who get angry, let us always remember that anger is equivalent to murder. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு வந்துட்டு கோவம் வந்துச்சுன்னா, டக்குன்னு மேத்யூ சாப்டர் 5 verse 21 தான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஏசப்பா வந்துட்டு கோவன்றதை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு? He has told that it is equivalent to murder, right? And if you are angry, do you know what are the consequences of anger? When we read through that passage, it says that நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் போயிட்டு, if you are going to offer something, or even if you are going to worship, or if you are going to do anything, then the Bible says that first போயிட்டு you have to compromise with the person you are angry with, and then we should go and praise God, or we should go to the presence of God. Okay, so if you are a person who gets angry, if you are thinking about how to control your anger, the first point that you need to get into your head is anger is a sin, and anger is equivalent to murder. And imagine the impact that your anger can cause to others. ஓகே, ஸோ ரிமெம்பர் தீஸ் த்ரீ திங்ஸ். இந்த மூணு இது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோவம் வரும்போது ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி யோசிங்க. ஓ, நான் இப்போ கோவப்பட்டா இது என்னென்ன கான்சிக்வன்சஸ் உண்டாக்கும், இதை யாரை ஹர்ட் பண்ண போகுது, அவங்க எப்படி இதனால் மாற போகிறாங்க. யூ மைட் சே தட் ஷீ டிசர்வ்ஸ் ஆர் ஹீ டிசர்வ்ஸ் மை ஆங்கர். நான் கோவப்படுறதுல தப்பே இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அவங்க உங்களுக்கு என்ன தப்பு வேணால் பண்ணியிருக்கட்டும், பரவாயில்ல. But we are children of God, and no matter what, we should not get angry. And when you are angry, go to the presence of God and tell him how you feel. உங்களோட ஆங்கரை வந்துட்டு இன்னொருத்தங்க கிட்ட காமிக்க முன்னாடி ஏசப்பா கிட்ட முதல்ல அதை கொடுங்க, அதை அக்னாலேஜ் பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. யூ மைட் சே தட் நான் பப்ளிக்ல இருக்கும்போது நான் எப்படி பிரசன்ஸ் ஆஃப் காடுக்கு போக முடியும் அப்படின்னு. த presence ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. நீங்கள் உங்கள் மனசில் வந்துட்டு ஏசப்பா எனக்கு இப்போ இந்த பர்சன் மேலே ரொம்ப கோவம் வருது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ கண்ட்ரோல் மை ஆங்கர், ப்ளீஸ் ஹெல்ப் மீ forgive தட் பர்சன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, ஸோ if you want to overcome anger, the first thing that you need to do is give it to Jesus. Go to Jesus and give it to Jesus. Ask him what to do. Ask him how to solve this problem. Because ஏசப்பா வந்துட்டு has called us to live in peace with everyone. ஓகே, ஸோ யாரோடையோ சண்டை போட்டுட்டு ஒரு ரிஃப்டோடையோ ஒரு கிரட்ஜோடையோ நம்ம இருக்கக்கூடாது. அண்ட் அந்த மாதிரி இருந்தோன்னா தென் த பைபிள் சேஸ் தட் நம்ம வந்துட்டு ப்ரேயர் பண்ணுறது, நம்ம வந்துட்டு வர்ஷிப் பண்ணுறது, நம்ம சர்ச்சுக்கு போகிறது எதுலேயுமே அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் தட் வி நீட் டு டூ இஸ் go to God, tell God that you feel angry, tell him, ask him what to do, tell him how you feel, and he will guide you. And then upon God's guidance, forgive them and go and compromise with them. Or நீங்க பேசி, if God asks you to sort it out with them, go sort it out with them. Or if God asks you to simply forgive them, then forgive them. Okay, so
Always when you get angry, if you are very short tempered person, always remember this one thing. அடுத்த வாட்டி உங்களுக்கு கோவம் வரும்போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், anger is equivalent to murder. ஓகேயா? எப்படி ஒரு கத்தியை பார்த்தா நம்ம வந்துட்டு, இல்லாட்டி யாராச்சும் உங்ககிட்ட வந்து நீங்கள் யாரையாச்சும் போய் கொலை பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களே. ஒரு பயம் இருக்குல்ல, அது எப்படி நான் கொலை பண்ண முடியும் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆங்கரும், இட் இஸ் ஈக்குவலன் டு மர்டர். ஸோ ரிமெம்பர் that when you are angry and when you want to yell at someone, when you want to shout at someone, or when you want to speak low of someone, first remember that is equivalent to murder, and remember that God does not like it. And the next thing that you need to do to overcome the anger is give it to Jesus. Tell Jesus how you feel, and ஏசப்பா எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். அவர் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுப்பார், உங்களுக்கு கூல் டவுன் பண்ணுவார், அண்ட் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு சொல்வார். And that will be beneficial for you and the other person, okay, so that your relationship can be built up stronger in Christ. And when you show God's love to them, God will bless you and they can also know Jesus Christ, and உங்க மூலமா ஒரு ஆத்துமா ரட்சிக்க கூட படலாம். ஓகேயா? ஸோ this is the second point, that is how do we overcome anger. So okay, இப்போ அடுத்து let us go to the people who are affected because of other people's anger. நம்ம எல்லாருமே அஃபெக்ட் ஆயிருப்போம், கரெக்டாக? சம்டைம்ஸ் நம்ம சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் டீச்சர் நம்மளை பற்றி ஏதாச்சும் கோவத்தில் நம்ம திட்டினது கூட நம்ம மனசில் அப்படியே இருக்கும். நம்மளை முட்டாளுன்னு சொல்லியிருக்கலாம், நம்ம ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், எல்லார் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தியிருக்கலாம், இல்லாட்டி நம்மளை ரொம்ப லோவாக பேசியிருக்கலாம். அந்த மாதிரி சொன்னது நம்ம மனசில் ரொம்ப ஹர்ட் ஆகி உங்களுக்கு எவ்வளோ வயசாக இருந்தாலும் அது இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக? பிகாஸ் தட் இஸ் தி இம்பேக்ட் ஆஃப் ஆங்கர். இந்த மாதிரி எத்தனையோ பேர் நீங்கள் க்ராஸ் பண்ணி வந்திருக்கலாம், அண்ட் எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக நம்மக்கிட்ட எவ்வளவோ காரியங்களை சொல்லியிருக்கலாம். அண்ட் யூ கேன் ஆஸ்க் மீ, ஹவு டு ஐ ஓவர்கம் திஸ் ஹர்ட்? ஸோ த தேர்ட் பாயிண்ட் இஸ் ஹவு டு ஓவர்கம் த ஹர்ட் caused due to anger. How to heal the hurt caused by anger. So the only thing that we need to do is forgive them. The first thing is to forgive them, because if we are going to seek revenge, நம்ம வந்துட்டு அவங்க மேலே ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்லாட்டி அவன் அப்படி பேசிட்டான்ப்பா, நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, இவன் முன்னாடி நான் அப்படி பண்ணி காமிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா, தட் வில் மேக் யூ ஒன்லி அ லூசர். யூ கேன் நெவர் வின் த்ரூ ரிவெஞ்ச். ஏன்னா அந்த ஒரு கசப்பை வந்துட்டு நம்ம மனசில் வளர்த்துட்டே இருந்தால், that bad thing, that evil thing, அந்த கசப்பு வந்துட்டு will fill our mind. It will take away all the peace that you have. But when you forgive the people who hurt you, when you forgive the people who were angry with you, then there you sow a seed of difference. Okay, so the Bible says in Matthew chapter 5 verse 43 la, you have heard that it was said, love your neighbor and hate your enemy. But I tell you, love your enemies and pray for those who persecute you, that you may be children of your Father in heaven. He causes his sun to rise on the evil and the good, and sends rain on the righteous and the unrighteous. If you love those who love you, what reward will you get? Are not even the tax collectors doing that? And if you greet only your own people, what are you doing more than others? Do not even pagans do that? Be perfect, therefore, as your heavenly Father is perfect. So the Bible says that we should love our enemies. நீங்கள் சொல்லலாம், இதை தான் நாங்கள் அடிக்கடி கேட்குறோமே, எல்லா விதத்துலையும் கேட்குறோமே அப்படின்னு. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா? சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஓகே நான் ஃபர்கிவ் பண்ணிட்டேன், ஐ லவ் மை எனிமி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நம்ம என்னதான் அவங்கள ஃபர்கிவ் பண்ணாலும் அவங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்காமல் நம்ம இருக்கலாம். ஆனால் நம்ம மைண்டில், பேக் ஆஃப் த மைண்டில் நமக்கு ஓடிட்டே இருக்கும், ஓ அவள் இப்படி பண்ணிட்டாளா, ஓ அவள் இங்கே படிக்கிறாளா, ஓ அவளுக்கு இங்கே வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் ஃபிசிக்கலாக நம்ம ரிவெஞ்ச் மோடுக்கு போகலைனாலும் மென்டலி அது நம்ம மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கும். And we will keep remembering what they did to us if we do not wholeheartedly forgive them. நமக்கு வந்துட்டு அது ஞாபகம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். We will be like,
என்ன இருந்தாலும் அவள் அன்னைக்கு என்ன அப்படி பேசினால, எனக்கு அது ஹர்ட் ஆச்சுல. How can they talk about me like that? How can they use those words to me? How can they hurt me like that? How can they betray me like that? How can they do this to me? அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அந்த கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஹாவ் தட் இன் யோர் ஹார்ட், தென் இட் மீன்ஸ் தட் யூ ஹாவ் நாட் forgiven that person. I accept it is not easy to forgive, because when somebody has hurt you, somebody has did something bad to you, it is definitely not easy to forgive them. It is definitely not easy to forget it. But the solution is in the Bible. The Bible says that pray for those who persecute you. And you know what the beauty is? Sometimes the people who hurt you will not even realize that they've hurt you. They will still think that what they did was right. But even in those times, even if they did not ask a sorry to you, you have to forgive. And that is what we are called to do. The Bible says that we should forgive everyone. We should forgive our enemies and we should pray for them. So, in order to achieve this complete forgiveness, we need to pray. நம்ம ப்ரே பண்ணால் மட்டும்தான் அந்த கம்ப்ளீட் forgiveness நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ in terms of your enemies or whoever hurt you or whatever it might be, go to Jesus. Give all your hurt to him. First tell him how you feel. Tell him, இந்த மாதிரிலாம் ஆச்சு ஏசப்பா, எனக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, but I want to forgive that person. So help me forgive and help me to forget it, so that I will show your love to them, and through that they can know you. அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ ஏசப்பாவோட அன்பை மிச்சவங்க எல்லார்கிட்டையும் காமிக்கிறோமோ, அப்போ our life will change, their lives will change, then we truly start living for Christ. உங்களோட ஈகோ இல்லாட்டி அந்த ஜெல்லசி, அந்த ப்ரைட் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போயிட்டு humble yourselves, give it to God, and he will tell you, he will heal you. As you pray for that person who is persecuting you, you will find yourself to be healed. ஒரு நாள் வந்துட்டு இட் won't even matter to you, அவங்க இப்படிலாம் பண்ணாங்களா, ஆமாம் பண்ணாங்க, ஆனால் எனக்கு அது வலிக்கவே இல்லை. ஏன்னா ஏசப்பா உங்களை ஹீல் பண்ணிட்டார், பிகாஸ் யூ ப்ரேட் ஃபார் தட் பர்சன். ஸோ இஃப் யூ வாண்ட் யோர் செல்ஃப் டு பி ஹீல்ட், தென் ப்ரே ஃபார் தெம். அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்காக ப்ரே பண்ணுங்க. ஓகே, அண்ட் டோன்ட் ஹாவ் எனி grudge, பிகாஸ் த மோர் அந்த ரிவெஞ்ச் மோடா இல்லாட்டி அந்த grudge-ஓ வாட் எவர் யூ ஹாவ், it will only hurt you more and more. It is not causing any damage to the other person, it only causes damage to you. So always remember to pray for them, to show God's love to them. It is hard, but as you pray, God will heal you and God will teach you to show his love to them. So the first thing is, anger is very dangerous. Anger is a sin which is equivalent to murder. And the second point was, to overcome anger, we first need to give it to Jesus. We need to tell how it feels, and we need to remember about how it is going to affect the other person and how it is going to affect your own self. And the third thing is, when somebody's anger has affected you, in order to overcome it, you have to forgive them and pray for them. ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையிலேருந்து நம்ம படித்த ஒரு விஷயம். ஸோ இட் இஸ் அ வெரி காமன் திங். நீங்கள் சும்மா ரோட்டில் போகும்போது ஒரு யாராச்சும் வண்டி வந்துட்டு குறுக்க கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி திட்டுறாங்க எல்லாரும், கரெக்டாக? ஏன்னா நம்மளே கூட திட்டிருப்போம், ஏன்பா இப்படி போகிற அது இதுன்னு, கரெக்டாக? ஆனால் இமேஜின் தி அதர் பர்சன், வி டோன்ட் நோ வாட் தட் பர்சன் மைட் பி கோயிங் த்ரூ. அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் ரஷ்ஷில் போயிட்டுருக்கலாம், இல்லாட்டி அவங்க அப்போ தான் அவங்க வீட்டில் யாராச்சும் அவங்கள வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்கலாம். நம்மளும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு வார்த்தையை பேசும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஈவன் த சிம்பிளஸ்ட் ஆஃப் திங்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கோவப்படணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அவங்க குறுக்க வந்ததுனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கூட உண்டாகலாம். உங்களை வந்துட்டு அந்த ஒரு 2 மினிட்ஸ் அங்கே நீங்கள் பிரேக் அடித்து நின்றனால ஆண்டவர் வந்துட்டு ஏதோ ஒரு ஆபத்துலேருந்து கூட உங்களை காப்பாற்றிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ நெவர் எவர் கெட் ஆங்க்ரி. இட் இஸ் ஹியூமன் டு கெட் ஆங்க்ரி, பட் we need to be very aware of what we do when we are angry. ஓகே, ஸோ whenever you are angry, இனிமேலில் இருந்து உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா,
Go to Jesus first, tell him how you feel, and Jesus will tell you what to do and do that. உங்கள் இஷ்டத்துக்கு கோவம் வந்தோடனே நான் போய் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தயவு செய்து நம்ம பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஏசப்பா கிட்ட போகணும். ஏசப்பா கிட்ட போய் உங்களுக்கு நடந்த அநியாயம் எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவருக்கு நடக்காத அநியாயமே கிடையாது லிட்ரலாக. ஆனாலும் அவர் நம்ம மேலே கோவப்பட்டாரா? இல்லை. ஹீ செட், கிராஸில் இருக்கும்போதே ஹீ செட், இவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு வந்துட்டு ஆண்டவர் சொல்லி நம்ம எல்லாரையும் மன்னிச்சார். ரைட்? அந்த மாதிரி no matter what, go to Jesus, tell him how you feel, and he will tell you what to do. Okay? So let us all pray, and after this prayer, we will be praying for prayer requests. So அந்த prayer requests வந்துட்டு நீங்கள் chat boxல போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ we will all start praying for them. ஸோ உங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் chat பாக்ஸில் போடுங்க. and after this prayer we'll all pray together. எங்களை நேசிக்கிறவங்கள கர்த்தாவே இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட ஏசப்பா நாங்கள் வந்துட்டு உம்மது வசனத்தின் மூலியமாக நீங்கள் எங்ககிட்ட கோவத்தை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, கோவம் எவ்வளோ பொல்லாததாக இருக்கிறது, அண்ட் கோவத்தினால உண்டாகும் ஆஹ் ஆம், ஒரு ஒரு டேஞ்சர்ஸையும் கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க, அதுக்காக நன்றி அப்பா. அப்பா இனிமேல் அப்பா எங்களுக்கு கோவம் வந்தால் நாங்கள் உமது சமூகத்தை தேடணும் ஏசப்பா. முதல்ல நாங்கள் உங்ககிட்ட வந்துட்டு ஆ, பேசணும் ஏசப்பா. நாங்கள் உங்ககிட்ட வந்துட்டு எங்களோட ஆம், எங்களோட வரிசையும் எங்களோட கோவங்களையும் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு நாங்கள் முதல்ல உங்ககிட்ட சொல்லணும் கர்த்தாவே. அதுக்கப்புறமா help us to listen to your word, help us not to act quickly in anger, and help us to forgive the people, help us to be in peace with everyone. And we are giving every anger issue to you right now, Father God. We believe that you are healing us, Father God. You are delivering us from that anger, and you are completely forgiving us, and we are repenting of our anger, Lord Jesus. We are repenting of the grudges that we've held on in our hearts. We are repenting of the revenge that we wanted to take, Lord Jesus. We are repenting of that all, and we are giving it all to you, Father God. Help us to love them, help us to show your love to them. It is okay, Father God. Help us to remember that you forgave us no matter what, and help us to show the same forgiveness to each and every one around us, Father God. To our own family members, to our own siblings, to our own parents, Father God, to our own partners, and to our own friends, to our own church members, to our colleagues, to our teachers, to our professors, to whoever it might be, Father God, to our superiors or whatever it might be. Help us to always forgive them, and help us to show your love to them, and you bless each and every one of us. May your hand of favor be upon each and every one of us, Father God, and bless each and every one of us, ஏசப்பா. அப்பா இந்த வேலையில் கூட கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே ஜெயஹிலனுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை நீங்கள் ஏற்படுத்தி தாங்க கர்த்தாவே. அவங்களுக்கு அவங்க வீட்டில் சமாதானத்தையும் கர்த்தாவே, அவங்க குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தாங்க கர்த்தாவே. அப்பா நீங்கள் அவங்க மத்தியில் அசைவாடுங்க கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருக்கட்டும். நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்கப்பா. அவங்க நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் மேலாக அவங்க ஆச்சரியப்படுற விதமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கர்த்தாவே அவங்களுக்கு ஏற்படுத்தி தந்து நீங்கள் பிளஸ் பண்ணுங்கப்பா. அதே மாதிரி கர்த்தாவே, ஆம், நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு இருக்க கர்த்தாவே எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க ஏசப்பா. அவங்க உங்களை விசுவாசிக்கிற ஒரு மகளாக இருக்கிறாங்க கர்த்தாவே. உமக்கென்று ஓடுகிற கர்த்தாவே அப்பா ஒரு மகளாக இருக்கிறாங்க சுவாமி. அவங்க குடும்பமாக கர்த்தாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்காங்க ராஜா. அதை நீங்கள் என்றைக்குமே கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்க சுவாமி. வசனம் அப்படியாக சொல்லுகிறதப்பா. அப்பா ஒருவன் கர்த்தாவே அவங்க சிலுவையை சுமந்து உமக்கு பின்னாடி வருவாங்களானால் கர்த்தாவே ஒரு நன்மையும் அவங்களுக்கு குறைபடாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடக்கூடாது கர்த்தாவே. அவங்க விசுவாசத்தின்படி கர்த்தாவே அவங்கள நீங்கள் குணப்படுத்திட்டாங்க, கம்ப்ளீட்டாக சுகப்படுத்துங்க ராஜா. உமக்கென்று சாட்சியாக அவங்க எழும்பி பிரகாசிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிதாவே, அதே போல் கர்த்தாவே உமக்கென்று அவங்க சாட்சியாக நிற்கிறதுக்காக நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அதே மாதிரி அவங்க கிராண்ட்சனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் ஒரு மிரக்கில் அவங்க வாழ்க்கையில் பண்ணதுக்காக நன்றி கர்த்தாவே. அந்த சிறு குழந்தை கர்த்தாவே கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹீலிங் கொடுங்க ராஜா. இனிமேலும் கர்த்தாவே உங்களுக்கென்று அப்பா வளர்ந்து கர்த்தாவே அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தாவே ஒரு குழந்தையாக ராஜா அவங்க இருந்து உமக்கு சாட்சியாக வாழ்கிறதுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு கர்த்தாவே ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் கிருபை செய்ய போகிறீங்க. அதுக்காக நன்றி கர்த்தாவே.
அப்பா பிதாவே இந்த வேலையில கூட ஏசப்பா ஸ்டெல்லா மேரிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா பிதாவே மகளை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. மகளோட தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து நீங்கள் ஆசீர்வதிங்க சுவாமி. அப்பா உமது கிருபையின் கரம் மகள் மேலே இருந்து நீங்கள் அவங்கள வழி நடத்துங்க சுவாமி. அவங்களுக்கு எல்லா ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்ஸ்னால இங்கே நிரப்புங்கப்பா. அவங்க ஒரு டெஸ்ட் மணியாக கர்த்தாவே, ஒரு ஆசீர்வாதமாக நீங்கள் நிற்க வைக்க போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே. ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களுக்கு ஒரு நியூ ஜாப் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா அவங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தாவே, ஏற்ற காலத்தில் கர்த்தாவே அந்த நன்மையான ஈவை நீங்கள் அமைத்து தர போறீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. உமக்கென்று கர்த்தாவே சாட்சியாக அவர் நிற்க நீங்கள் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. அப்பா அவங்களோட தகப்பனாருடைய ஹெல்த்துக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் கம்ப்ளீட்டாக கர்த்தாவே அந்த சுகர் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்க எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திங்க கர்த்தாவே. அப்பா பிதாவே நீங்கள் கர்த்தாவே ஒரு அபண்டன்ஸை தாங்க கர்த்தாவே. எல்லா தேவைகளும் நீங்கள் சந்திச்சு கர்த்தாவே, ஃப்ரம் த ஸ்டோர் ஹவுசஸ் ஆஃப் ஹெவன் யூ மீட் ஆல் தியர் நீட்ஸ் ஃபாதர் காட். அதே மாதிரி கர்த்தாவே தபித்தாளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்க வந்துட்டு படித்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. அப்பா அவங்களோட அவங்களுக்கு தேவையான நல்ல ஞானத்தை தாங்க கர்த்தாவே. அப்பா அவங்களுக்கு இருக்க அந்த வீசிங் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நீங்கள் நீக்கி போடுங்கப்பா. உமக்கென்று கர்த்தாவே சாட்சியாக அவங்க ஒவ்வொருத்தரும் இருக்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. உமக்கென்று கர்த்தாவே ஒரு சர்வீஸாக கர்த்தாவே அவங்க பணி செய்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதே மாதிரி கர்த்தாவே பவானிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பிளெஸ் பண்ணுங்க கர்த்தாவே. ஜெயிலனுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஜோயரிக்காக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் கர்த்தாவே ஆசீர்வதிங்க. அவங்க கூட இருங்க ராஜா. உமது பிரசனம் அவங்களோட இருப்பதாக சுவாமி. லிண்டாக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவங்களையும் அவங்க குடும்பத்தினரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் என்ன வழியில் செல்லணும்னு நீங்கள் சொல்லுங்க ராஜா. நிர்மலா ஆண்டிக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அவங்களையும் பிளெஸ் பண்ணுங்க. அவங்க ஃபேமிலியை நீங்கள் பிளெஸ் பண்ணுங்கப்பா. ஷர்லி ஜெயின் மேனுவலுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீங்கள் உமக்கென்று கர்த்தாவே அப்பா எவ்ரிடே கர்த்தாவே உங்களை தேடி வரும் ஒரு பிள்ளையாக இருக்கிறாங்க சுவாமி. அப்பா நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க. அதே மாதிரி ஸ்டெல்லா அமெரிக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க. எல்லா விதத்துலேயும் எல்லா நன்மைகளையும் தந்து நீங்கள் நிரப்புங்க ராஜா அவங்க வாழ்க்கையை. அதே மாதிரி ஸ்டீவ் பிரதருக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. இந்த வேலையில் கூட கர்த்தாவே இன்னைக்கு கர்த்தாவே ஜாயின் பண்ணியிருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் ஏசப்பா நாங்கள் கர்த்தாவே உமது சமூகத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. எல்லாத்தையும் கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா எங்களோட தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. இன்னைக்கு நீங்கள் எங்ககிட்ட பேசுனீங்க, அதுக்காக நன்றி. இப்போ நாங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டையும் கர்த்தாவே அப்பா நீங்கள் ஆசீர்வதித்து தந்துட்டீங்க, அதுக்காக நன்றி. எங்களோட ஜெபங்களை நீங்கள் கேட்டீங்க, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அதுக்காக நன்றி அப்பா. இந்த வேலையில் கூட ஜோஷலின் சாந்தினிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுத செய்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே அவங்களுக்கு கர்த்தாவே நல்ல ரிசல்ட்ஸ் அவங்க எதிர்பார்க்குறதுக்கும் மேலாக ஒரு மார்க் நீங்கள் தந்து நீங்கள் ஆசீர்வதிக்க போகிறீங்க, அதுக்காக நன்றி கர்த்தாவே. அப்பா பிதாவே உமது கிருபையின் கரம் அவங்க மேலே இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கி நாங்கள் ஜெபிச்ச ஒவ்வொரு ப்ரேயர் பாயிண்ட்டையும் நீங்கள் கேட்டீங்கன்றதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அண்ட் நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க, நீங்கள் அதுக்கான பதிலை தந்துட்டீங்க கர்த்தாவே, அதுக்காக நன்றி. நீங்கள் கூட இருங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீன் பிரேசம்லாம் ஜெபம் கேட்குறோம் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். ஸோ நவ் இட் இஸ் அ டைம் ஃபார் கிவிங். ஸோ ஆண்டவர் வந்துட்டு உங்ககிட்ட பேசினார்னா யூ கேன் சென்ட் இன் யுவர் ஆஃபரிங்ஸ் டு த டீட்டெயில்ஸ் ஆன் த ஸ்க்ரீன். So it is not compulsory at all. So if the Lord speaks to you, you can sow a seed towards our ministry, and the seed that you sow is touching so many people's lives, and it is bringing so many people closer to God. So if the Lord speaks to you, it is not compulsory at all. So sow your seeds with prayer so that we can touch many lives together. So இந்த பாடலை பாடும்போது இந்த you can send in your offerings to us. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர்.
எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, அப்பா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ sowed a seed towards the ministry. Father God, அப்பா, யூ bless their lives and you bless their finances. Father God, அப்பா, இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க கர்த்தாவே. உமது கிருபையின் கரம் எங்கள் மேலே இருக்கட்டும் சுவாமி. நாங்கள் உமது வார்த்தையின்படி நடந்து கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க. உமக்கு சாட்சியாக நாங்கள் எல்லா விதத்துலையும் வாழ்கிறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா பிதாவே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் கூட இருங்கப்பா. நீங்கள் எல்லா விதத்துலையும் எங்களை வழி நடத்துங்கப்பா. எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் நீங்கள் முற்றிலுமாக உமது இரத்த கோட்டைகளை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. போக்குவரத்துல கொண்டு வந்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. எங்கள் தேவைகள் அனைத்தையும் நீங்கள் சந்திக்க போறீங்க, அதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் முற்றிலுமாக ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேட்குறோம் ஜீவனில் நல்ல தகப்பனே, ஆமென். Thank you so much everyone for joining. So every day we have a prayer going on for 40 days. So do send the link to all of your friends and family so that they can also join us every day, and we can all pray together and glorify the name of our Lord and Savior Jesus Christ. So if any of your friends or family are in the US, this Sunday Love of Christ CSI churchல வந்துட்டு பெனி ஜான் ஜோசப் இஸ் மினிஸ்ட்ரிங். So do send the details to them. The posters are in our social media channels and in our websites. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து அவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ தட் it will be a blessing to each and every one of them. So thank you so much everyone for joining, and if you have any testimonies to share through the 40 days prayer and worship, do send it to our WhatsApp, and our team will get in touch with you. And you can also share your testimony in one of the meetings if you are willing to do it. So you are always welcome. So thank you so much everyone once again for joining. And so Sundays தவிர every day of the week it happens 9 p.m. ல இருந்து. So do join, bring in your friends and family and everyone. So thank you everyone once again. Have a blessed night and God bless you all.